என் பேர் எம் சிவகுமார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமலம் தொகுதி செவந்திப்பட்டி ஊர். நாமக்கல்லில் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளராக இருக்கேன். முன்னால் எறும்பட்டியில் ஒன்றியத்தில் 7 வருஷமாக ஒன்றிய செயலாளராக இருந்தேன். இன்றைக்கி சூழ்நிலையில் எனக்கு சின்னம்மா இல்லாதனால சரியான வருத்தத்தில் இருந்து தான் நான் இன்றைக்கி நேரடியாக சின்னம்மா முன்னிலையில் கட்சியில் இணைஞ்சிக்கிட்டேங்க. சின்னம்மா நல்ல உழைப்பு, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வெற்றி வாய்ப்பை சூடலாம். அதிமுக ரொம்ப சோர்வாக இருக்குது, நம்ம தான் அதை சரி பண்ணணும், நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா நான் உடனே சரி பண்ணிடுறோம்மா, நாங்கள் எந்த அளவுக்கு உழைக்கணுமோ அந்த அளவுக்கு உழைச்சிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்னைக்கு தான் சின்னம்மா வருங்கால முதலமைச்சர் ஆயிடுவாங்க. அம்மா பேசுனது நல்லா உற்சாகமாக இருந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அம்மா கூடிய சீக்கிரத்திலே முதலமைச்சர் ஆயிடுவாங்க. என் பேர் ரா முத்தையா. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கான அம்மா மக்கள் முன்னேற்றக்குள்ள பொதுக்குழு உறுப்பினர். நாங்கள் கடந்த பல வருடங்களாக அனைத்து இங்கே அண்ணா திராவிடத்தில் பயணித்து வந்தோம். சில காலப்போல அரசியல் சூழ்நிலை காரணமாக அனைத்து இங்கே அண்ணா திராவிட விரிசல் ஏற்பட்டு அம்மா ஐயா காலத்துக்கு பின்னாடி அந்த கட்சியை தொடர்ந்து அம்மா அவங்க எடுத்து நடத்தி வந்தாங்க. அம்மா இறந்த பின்னாடி அந்த கட்சியில் சில முன்னோர்களும் பின்னோர்களும் இருந்து கட்சியின் முரண்பாடு காரணமாக எவ்வித ஒரு செயல்பாடு இல்லாமல் இன்னைக்கு அது பல விரிசல் ஏற்பட்டது. விரிசல் ஏற்பட்டதுனால அதை வழிநடத்தி இருக்கிறதுல சின்னம்மா அவங்க தான் வர முடியும். எல்லா மக்களும் தமிழ்நாடே எதிர்பார்த்தது. காலப்போக்கில் ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க சிறைவாசம் சென்ற பின்னாடி பழையபடிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அவங்களை ஏற்றுக்குவாங்கன்னு எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்களை எதிர்பார்த்த நிலையில சின்னம்மாவை இந்த அனைத்து அண்ணா திராவிட ஏற்றுக்கிற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பட்சத்தில் நாங்களுக்கு பிடிக்கல. ஆகவே எங்களுக்கு இந்த கட்சியோட அடிப்படையில் இந்த அம்மாவுக்கு பின்னாடி சின்னம்மா அவர்களாக பயணிச்சு இந்த கட்சியை வலுப்படுத்தும் நம்பிக்கையில் நாங்களாம் பயணிச்சு வந்தோம். இன்னைக்கு அதுவே சின்னம்மாவுக்கு அங்கே இடம் இல்லைன்ற போது நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற பயணித்த காலத்திலும் கூட எங்களுக்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. சின்னம்மா அவசியம் நல்வழிப்படுத்தி அவங்களை முன்னிலைப்படுத்தி இந்த தமிழ்நாடு மக்களுக்கு அவங்களால தான் நல்ல செய்ய முடியும். மற்ற இருக்கிறலாம் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏவுக்கு இன்னைக்கு பல சட்டத்திட்டங்கள் உட்பட விதிகளை மீறி இன்னைக்கு கல்லூரிகள், இன்னைக்கு காலேஜுகள், இன்னைக்கு பொறியியல் மற்ற எல்லா இதிலுமே இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாமே அவங்களுடைய லீகல்களாக என்ன செய்யணுமோ அத்தனையுமே பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அந்த கழகத்தை கட்டி காப்பாற்றிய சின்னம்மா அவங்களை இன்னைக்கு தனிமைப்படுத்தி விட்டதுனால எங்களால ஜீரணிக்க முடியல, தமிழக மக்கள்னால ஜீரணிக்க முடியல. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு மைக்ரேஷன் ஆகி இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வஞ்சிக்கணும் உலகத்தில் பேசுகிறது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் காரணத்தினால பழையபடிக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மா கண்ட நனவையும் ஐயா கண்ட நனவுகளையும் அந்த நினைவாட்டில் பண்ணி செய்யணும். இவங்க தான் அடுத்து இந்த மக்களை ஒருங்கிணைத்து வந்தாதான் இந்த தமிழ்நாடு மக்கள் பெருமூச்சு நிம்மதியாக நிலைப்பார இருந்தால்தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்விகள், கனிவள கொள்ளை, கரிமவள உற்பத்தி அத்தனையுமே கட்டமைப்பை இந்த சர்க்கார் அரசாங்கத்தை நிலைநாட்ட முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை தான் எங்களுக்கு சின்னம்மா எங்களுக்கு முக்கியம். அவங்களால தான் முடியும். அவங்க தான் ஒரு சாலச்சிறந்த பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கு பல ஆண்டு காலமாக பயணித்து எல்லாமே பண்ணினாங்க. ஆகவே பொதுமக்களான தமிழக மக்கள் உற்று நோக்கி படித்தவர்கள், பண்பார்கள், பகுத்தறிவர்கள், தொலைநோக்கு பார்வையில் அத்தனையுமே கொஞ்சம் சிந்தியுங்கள். எதிர்கால திட்டத்தை கணியுங்கள். நாடு முக்கியம், நகரம் முக்கியம், தேசம் முக்கியம், கனிமவளம் முக்கியம், கரிமவளம் முக்கியம். அத்தனைக்கு சின்னம்மா என்ற ஒரு நபர் வந்தால் மட்டுமே இந்த நம்ம மக்களுக்காக அமைக்கப்படும். ஆகவே தகுந்த தமிழக மக்களை சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். சின்னம்மாவுக்கு ஆதரவுடுங்கள். சின்னம்மா அவர்கள் வந்தால் மட்டுமே இந்த தமிழகம் தலை நிற்கும். இல்லை என்றால் இந்த நாட்டு மக்கள் நாசமா போகட்டும் சொன்ன உவமைக்கு உட்பட்டாக இந்த நாடு குட்டிச்சாரா போயும். ஆகவே சின்னம்மா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தமிழக மக்களே என்று நான் இந்த அம்மாவுடைய விருப்பத்துக்கு இந்த சென்னை போயஸ்காலில் அம்மாவை வழங்கி பாதுகாட்டு அவர் வழியில் பயணிப்போம். எங்களை சம்பவங்கள் நம்ம தொலைநோக்கு பார்வையில் பயணித்து தமிழக மக்களை தலைநிமிர்ந்து வாழ வைப்போம். தமிழ் வாழ்க, சின்னம்மா வாழ்க. என் பெயர் வெண்மதி. நான் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவிலிருந்து வந்திருக்கேன். ஐடி விங் மாவட்ட செயலாளராக இருக்கேன். அமமுகவில் 7 வருடங்களாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சின்னம்மாவை பார்க்கறதுக்காக நாங்கள் இங்கே ஸ்போயஸ் கார்டனுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இனிமேல் அம்மா கூட தான், சின்னம்மா கூட தான் பயணிக்கணும்ன்ற ஆசை. இன்னொன்று எங்களுக்கு டிடிவி மேல வருத்தத்தில் நாங்கள் வர கிடையாது. ஒன்று என்னன்னா எல்லாரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அம்மா முத வந்ததே நாங்கள் சின்னம்மாவுக்காக தான் கட்சிக்கு சேர்ந்தோம். அம்மா தனியாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னதுமே எங்களுக்கு அம்மாவோட சேர்ந்து பயணிக்கணும்னு விருப்பம். அம்மா வரணும் கண்டிப்பா. அம்மாவை சேர்த்துருந்தா நாங்க கண்டிப்பா இருந்திருந்திருப்போம். சின்னம்மா சேர்த்து ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இருந்திருந்திருப்போம். அம்மா தனி ஆரம்பிச்சாங்க, அதனால அம்மா கூட இருக்கணும்னு எங்களுக்கு விருப்பம். நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க அமமுகவிலேயே அண்ணா நின்னப்ப 24 மணி நேரம் சொல்லப்போனா நாங்க நல்லா ஒர்க் பண்ணோம். அண்ணா வரணும்னே நாங்க இருந்தோம். அப்ப அம்மாவுக்காக போது நாங்க கண்டிப்பா நல்லா அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம். எங்களை நம்பி நிறைய பேர் இப்ப நான் எங்க கூட இப்ப நிறைய வந்திருக்காங்க ஆளுங்க. இன்னும் மீண்டும் நிறைய உறுப்பினர்
உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க, ஒன்றியம், நகரம் எல்லாம் வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. கண்டிப்பாக வருவாங்க. அம்மா வழியில் நாங்கள் கண்டிப்பாக செயல்படுவோம். நான் நாமக்கல் வடக்கு மாவட்டம் தகவல் தொழில்நுட்ப பிரிவோட மாவட்ட இணைச்செயலர் கே சிவா பேசுகிறேன். 2017 டிடிவி சார் கூட நாங்கள் பயணித்தோம். டிடிவி சார் ஒரே வார்த்தை சொன்னார், துரோகத்தை வேறு இருப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ அவர் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு துரோகி கூட கை கொத்து அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு அண்ணன் உதயமாயிருக்காரு. அதனால் அவரோட நடவடிக்கைகள் எங்களுக்கு பிடிக்காம அந்த கட்சியில் நாங்கள் விலகி சின்னம்மா கூட நாங்கள் இனிமேல் பயணிப்போம் அப்படின்ற முடிவு எடுத்து தான் நாங்கள் இந்த கட்சிக்கு வந்திருக்கிறோம். இனிமேல் சின்னம்மாவோட தான் நாங்கள் உயிர் மூச்சு வரைக்கும் நாங்கள் பயணிப்போம். இன்னைக்கு சின்னம்மா பார்த்ததில் சின்னம்மா சொன்னதை விட அம்மா பார்த்தனமே எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி ஒரு எனர்ஜி கிடச்சிருச்சு. அதனால் சின்னம்மா நம்ம இனிமேல் ஒன்றிணைஞ்சு நம்ம பயணப்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நல்ல நம்பிக்கை நாங்கள் புத்துணர்ச்சியாக நாங்கள் வீட்டுக்கு போக போகிறோம்.